வாங்க நம்ம வந்து ஊருக்கு போகிறோம். ஞாயிறு கோயிலுக்கு கிராமத்துக்கு போகிறோம். இப்போ அதுக்கு தான் ரெடி ஆகிறோம், கிளம்புறோம். வாங்க நீங்களும் பார்க்கலாம். அந்த ஊரில் பாட்டியும் தாத்தாவும் இருக்காங்க. பாட்டி பாட்டியும் தாத்தாவும் இருக்காங்க. அங்கே பாட்டியும் தாத்தாவும் இருக்கிறாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு வர்றதுக்காக போயிட்டு வர போகிறோம். பாய். அவங்க வீட்டில் மாடுலாம் வச்சுருக்காங்க. மாடு கோழி எல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், மாடு கோழி எல்லாம் வளர்க்குறாங்க அவங்க. அதையும் பார்த்துட்டு வரலாம். நம்ம இந்த அரிசியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வர போகிறோம். காட்டுவாங்க. கிராமம் தான். கிராமம். மாடுங்களாம் வச்சுக்கிறாங்களா, மாடுங்களுக்கு அரிசி கொடுக்க போகிறோம். அரிசி கொடுத்துட்டு கோதுமை பருப்பு இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அங்கே இருந்து பார்த்துட்டு வருவோம். சாயங்காலமாக தான் வருவோம். நம்ம இப்போ காலையில் போயிட்டு சாயங்காலமாக தான் வருவோம். இதாக கட்பா அரிசி பருப்பை அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மூட்டையில் பொருள் வாங்கி வச்சிருக்கிறேன். ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் அரிசியும் கோதுமை மூட்டையும். கோதுமை அரிசியெல்லாம் வச்சிருக்கிறோம். அவங்க மாட்டுக்கு எடுத்து போய் அவங்க சாப்பாடு செய்து கொடுப்பாங்க மாட்டுக்கு. அது கொடுக்க போகிறோம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஞாயிறு கிராமம் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் செடியில் பூக்கிட்டு போகிறோம். ஒரே காடாக இருக்குது பாருங்கள். வண்டியில் எல்லாம் ஏற்றிக்கணும் பொருளெல்லாம். அப்படியே கிளம்ப வேண்டியது தான் இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். நல்லா இருக்கிறான்ப்பா, நல்லா இருக்கிறான். குட்டி போய் நல்லா தாங்க பாருங்க. பொண்ணு பொண்ணு நல்லா தாங்க. இந்த பெருசாகி போச்சா ஆப்பு சொல்ற மாவு. ஆப்பு சொல்ற மாதிரி தான் வீடு. ஐயோ அது பாடு கடலுக்கு. அச்சோ அச்சோ. நாலு கண்ணுக்குட்டி பாருங்க. ஒருத்தர் இருக்காரு, போட்ட குட்டியா மாதிரி ஒருத்தர் உள்ள இருக்காரு பாருங்க. நாலு கண்ணுக்குட்டி இருக்குது. முட்டி நீ போய் வச்சுட்டு வந்துடா சாமி. பூவா பாருங்க, மாட்டு தொழுவோம். புளியம்பழம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புளியம்பழம். அடுப்பு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்துடைய வேர் பாருங்க எப்படி இருக்கு. பயங்கரமாக இருக்குது. காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது மரம் இது. எருமை மல்லா வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே ஒருத்தர் பார்க்குறது பாருங்கள். இந்த அங்கே ஒருத்தர் இருக்கார். எல்லாரும் பார்க்குறாங்க. வைக்கோல்லாம் பாருங்கள். மழை வந்து நனையக்கூடாது சொல்லிட்டு
பருதெல்லாம் போட்டு அழகாக மூடி வச்சுருக்காங்க. இதோ இங்கே பாருங்கள் பசுமாடு. அந்த தாத்தா பாட்டியோட வீடு இது. நாங்கள் வந்த வண்டி. ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தோட்டம் பாருங்கள். அப்படி பப்பாளிலாம் பாருங்கள். எவ்வளோ பப்பாளி காய்ச்சிருக்கு பாருங்கள். சுண்டைக்காய் செடி பாருங்கள். இப்போ தான் சுண்டைக்காய்லாம் வர ஆரம்பிக்குது. இது வாழை கொலை பாருங்கள். அதில் அப்படியே வாழைப்பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மேலே இந்த தென்னை மர கீத்தெல்லாம் கழிச்சு விடுறாரு. ஓட்டு மேலே படுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து சப்போட்டா பழ மரம். இங்கே ஒரு தென்னை மரம். இது ஒரு செம்பருத்தி. இந்த தென்னை மரத்தில் தான் கழிச்சு விட்டார் இந்த தென்னைங்கீத்தெல்லாம். இது வந்து கொய்யாக்கா மரம். கொய்யாக்கெல்லாம் பாருங்கள் காஞ்சி போயிருது. அப்படி இதுதான் இப்போ இன்னைக்கு தூக்கி பிடிக்க 2 கையில் பிடிக்க அப்படியே சேவல. இன்னைக்கு இதுதான் அறுக்க போறோம். அறுத்து ஆக்கி சாப்பிட போறோம். நாட்டுக்கோழி சேவலாமா? ஆமா, நாட்டுக்கோழி சேவல். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க வாங்க. இது நாட்டுக்கோழி தான் இன்னைக்கு அறுத்து ஆக்கி சாப்பிட போறோம். வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோழி தூள் சொல்லு. அது அங்க கோழி. அம்மா இங்கே பாருங்க என்னவா பண்ணுறீங்க? என்னப்பா? கோழியை தீச்சி உரிக்கிறீங்களா? ஆமாப்பா, உரிக்கிறோம். அப்படியே பாருங்கம்மா. இங்கே இன்னைக்கு ஒரு பிடி நாட்டுக்கோழி. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். வாங்க சார். கோழி சேவல், கோழி கறி நாங்கெல்லாம் முழு சீரகம் நீங்க சொன்ன மாதிரி வச்சு நாங்க செய்யறோம். கிராமத்து விருந்து. கிராமத்து விருந்து. நீங்க வந்து சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க வாங்க. சூப்பர். உட்கார். கூப்பிடுதா பாரு.
பாருங்க நெத்த. நீ சாப்பிட்டு வா, நீ நீ சாப்பிட்டு வா. பாரு வாங்கி சாப்பிட்டாமே